Max chapter 1 ல exercise 1.5 sum number 4 ல 1 and 2 option பார்க்க போறோம். First one பாத்தீங்கன்னா if f of x equal to x square minus 1 g of x கொடுத்திருக்காங்க x minus 2 அப்படின்னு சொல்லிட்டு find a கேட்டிருக்காங்க. என்னன்னா if g dot ன்னு சொல்லலாம் g of சொல்லலாம் g dot f of a கேட்டிருக்காங்க equal to 1 ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு a ஓட வேல்யூ கேக்குறாங்க. சரிங்களா? நம்ம கொடுத்திருக்கிறது என்னன்னா f of x உம் g of x உம் கொடுத்திருக்காங்க. ஆனா a கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த x இருக்கு இல்லையா, அதை வந்து a ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? கவனிங்க. f of x வந்து f of a அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? f of a equal to f of x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி g of x வந்து g of a அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா g dot f of a கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க equal to 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா g of f of a இப்படின்னு சொல்லி எழுதலாம், equal to 1 கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதுல என்ன கொடுத்துருக்காங்க, f of a நமக்கு f of x ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ f of x என்ன கொடுத்திருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்திருக்காங்க. அதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனா என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பதிலா ஏன்னு கொடுக்கணும். சரிங்களா? இதை நான் இங்க எழுதி காமிச்சிடுறேன். a ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? இதுக்கு என்னன்னு சொல்லலாம், g of a a மைனஸ் 2 அப்படின்னு கொடுக்கலாம். புரிஞ்சுதா? இங்க x மைனஸ் 2 a மைனஸ் 2 நீங்க எடுத்திருக்கேன். x ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 நீங்க எடுத்திருக்கேன். சரி, கவனிங்க. இப்ப f of a நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், அது கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். g of அப்படியே வச்சுக்கலாம். f of a வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 வச்சுக்கலாம். இப்ப g of a ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா இந்த ஹோல் இதையும் என்னன்னு வச்சுக்கணும், ஏன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப g of xல, அதாவது g of aல என்ன a என்ன இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப g of a என்ன, a மைனஸ் 2. அப்ப a இருக்க இடத்துல என்ன பண்ணும், a ஸ்கொயர் மைனஸ் 1, இது வந்து a மைனஸ் 2. புரிஞ்சுதா என்ன பண்ணிருக்கேன்னு, a மைனஸ் 2 அப்படின்னு இருக்க a இருக்க இடத்துல நம்ம இந்த a ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இதை ஃபுல்லா என்னன்னு வச்சுக்கணும், ஏன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஈக்குவல் டு 1. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 கிடைக்கும், ஈக்குவல் டு 1. இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1 பிளஸ் 3 அப்படின்னு கிடைச்சிரும். இந்த பிளஸ் 3 அந்த மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் போனா பிளஸ் 3 ஆயிடும். இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ a ஸ்கொயர் 4னா a எவ்வளோ, a வந்து 2. சரிங்களா? இப்போ a ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5 ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். லெட் a b c மூணு என்னன்னா சப்செட் ஆர் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் a function a to b be defined by f of x equal to 2x plus 1 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து b to c be defined by g of x equal to x square னு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, find the range of f dot g and g dot f கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிச்சிக்கலாம். f dot g இதை வந்து எப்படி எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், f of g of x அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. இப்போ f of g of x னா f அப்படியே வச்சுக்கணும், g of x இன்னர் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். g of x வந்து x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க இல்லையா, x ஸ்கொயர். இப்போ f of x ஸ்கொயர் அப்படின்னா f of இந்த xல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல xல கொண்டு வந்து நம்ம இந்த x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கவனிங்க, f of x ஸ்கொயருக்கு 2x plus 1 கொடுத்திருக்காங்க. இந்த x இருக்க இடத்துல நம்ம x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? 2 into x இருக்க இடத்துல x ஸ்கொயர் plus 1. இவ்வளவுதான். இதுதான் வந்து f dot g கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இதுல இருந்து ரேஞ்ச் எப்படி மேடம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, ABC மூணு சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ரேஞ்ச் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, இப்ப சப்போஸ் 1, 2 அப்படின்னு இருக்குன்னா இதை எக்ஸ்னும் இதை ஒய்ன்னு சொல்லுவோம்.
இல்லைன்னா இதை எக்ஸ்னும் இதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவோ அதுதான் ஒய் இல்லையா? அப்ப ரேஞ்சுன்னு எதை சொல்லுவோம்? எதெல்லாம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோ அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா பேர் இருக்கணும். இப்போ ரேஞ்சுனா எதுக்கு வந்து பேர் இருக்கோ, கார்ட்டீசியன் பேர் நம்ம எடுப்போம் இல்லையா, எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் நமக்கு ரேஞ்ச். சரிங்களா? இப்ப இதுல இந்த எக்ஸ் ஸ்கொயர்ல எந்த நம்பர் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். ஜீரோ கிடைக்காது, ஜீரோவோ மைனஸ் நம்பரோ கிடைக்காது இல்லையா? அப்போ ரேஞ்சுன்றது நமக்கு இதுதான். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, ரேஞ்ச் எப்படி எழுதணும்னா ஓபன் பிராக்கெட் ஒய், ஒய் இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சது? 2x ஸ்கொயர் பிளஸ் 1. 2x ஸ்கொயர் பிளஸ் 1 என்ன, நம்ம இதோட கண்டிஷன் சொல்லணும் இல்லையா? x பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இவ்வளவுதான் ரேஞ்ச். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் g டாட் எஃப். g டாட் எஃப் சேம் ப்ராசஸ். f டாட் g எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே சேம் தான். g டாட் எஃப்னா g ஆஃப் f ஆஃப் x அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? g ஆஃப் f ஆஃப் x என்னது? 2x பிளஸ் 1 கொடுத்திருக்காங்க. f ஆஃப் x என்ன நமக்கு? 2x பிளஸ் 1 கொடுத்திருக்காங்க. 2x பிளஸ் 1. இப்போ இந்த 2x பிளஸ் 1 இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஹோல் எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம g ஆஃப் எக்ஸ்ல இருக்கிற எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? g ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா 2x பிளஸ் 1 இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் போட்டுற வேண்டியதான். இது அப்படியே ஹோல் இது எக்ஸ் ஸ்கொயர். இது என்னது நமக்கு? g ஆஃப் எஃப். இவ்வளவுதான். இது கிடைச்சிருச்சு. இப்ப ரேஞ்ச் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா சேம். ரேஞ்ச் ஈக்குவல் டு y such that y equal to இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2x plus 1. இது என்னது? x belongs to natural number. இவ்வளவுதான் ரேஞ்ச். சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ ரேஞ்ச்னா இதுதான். y இந்த xலயும் பாத்தீங்கன்னா எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். அதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க ரேஞ்ச். சரிங்களா? இவ்வளவுதான். இது 6th சம் பார்க்க போறோம். let f of x equal to x square minus 1 கொடுத்திருக்காங்க. find என்ன கேட்டிருக்காங்கன்னா f dot f, f dot f dot f கேட்டிருக்காங்க. சரிங்களா? f dot f first subdivision first கண்டுபிடிச்சிடலாம். f dot f கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கே தெரியும், நிறைய சம்ல பார்த்துட்டோம். f of x ன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ f of x இன்னர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. x square minus 1 கொடுத்திருக்காங்க. இப்போ x square minus 1 then f of இந்த whole term என்னன்னு வச்சுக்கணும், இந்த xல சப்ஸ்டியூட் பண்ணும். f of xல இருக்கிற xல இந்த whole termையும் சப்ஸ்டியூட் பண்ணும். சரிங்களா? அப்ப x இருக்க இடத்துல x square minus 1 அப்படின்னு போடணும். x square minus 1 போட்டு இந்த xல ஸ்கொயர் இருக்கு whole square, இந்த minus 1 அப்படியே எடுத்து போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதை என்னன்னு வச்சுக்கலாம், x square minus 1 the whole square அப்படின்னா a minus b the whole square. சரிங்களா? a minus b the whole square. அப்பனா x squareனா a squareனா x square whole squareன்னு பண்ணும். அப்ப x square இது a square minus 2ab இல்லையா, minus 2x square into 1 substitute பண்ணாலும் அதேதான், plus b square 1 square minus 1 போட்டுடலாம். இப்போ x ஸ்கொயர்னா ஸ்கொயர் பவர் 4 ஆயிடும் இல்லையா, x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர், இந்த 1 ஸ்கொயர் 1 தான், 1 மைனஸ் 1 0 ஆயிடும் இல்லையா. அப்ப x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்னு f டாட் fக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா f டாட் f கேட்டிருக்காங்க இல்லையா. இதை எப்படி எழுதலாம், f of x இப்படின்னு எழுதலாமா. இப்போ நம்ம இந்த f of x வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆன்சர் தான் f of x உடைய ஆன்சர். அப்ப இதை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயரை வந்து
f of f of x ஓட ஆன்சர். திரும்ப நம்ம அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதே இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x power 4 minus 2x square இதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு f of x. இதை என்னன்னு வச்சுக்கணும், அப்படியே ஹோல் இதையும் xன்னு வச்சுக்கணும். அந்த f of xல இருக்கிற x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த xல இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா, கவனிங்க. x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்பனா இந்த ஹோல் டேர்ம் அப்படியே எழுதிட்டு x power 4 minus 2x square ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு போட்டுடலாம். இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க வந்து நம்ம இஷ்டம் தான், இதை இன்னும் விரிவா போட்டாலும் போடலாம், இல்ல இப்படியே விட்டுறலாம். சரிங்களா, இவ்வளவுதான் ஆன்சர். f டாட் f கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான். 7th சம் பார்க்க போறோம். if ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அண்ட் g ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆர் டிஃபைன் பை f of x வந்து x power 5 g of x x power 4. then check if என்ன கேட்டிருக்காங்கன்னா f உம் g உம் 1-to-1 ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. then செக் பண்ண சொல்லியிருக்காங்க. then f dot g is 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கவனிங்க, இப்ப ரியல் நம்பர் அப்படின்னும் போது அதுல ஹோல் நம்பர், இன்டீஜர், நேச்சுரல் நம்பர் இது எல்லாமே சேர்ந்து வர்றதா வந்து ரியல் நம்பர் சொல்லுவோம். சரிங்களா, அப்ப ரெண்டுமே வந்து ரியல் நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு மைனஸ் வரும், பிராக்ஷன்ல வரும், எப்படி வேணாலும் வரும். சரி, ஃபர்ஸ்ட் 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன? 1-to-1 ஃபங்க்ஷன்னா இப்ப f of x equal to x power 5 அப்படின்னா இப்போ f of x1 equal to f of x2 இப்படி எடுத்தா x1 equal to x2 இப்படி கிடைச்சாதான், இதுதான் கண்டிஷன். நமக்கு 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் இதுதான். சரிங்களா, இப்படி கிடைச்சா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பவர்ல 5 இருக்கு. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், இப்ப ரெண்டுக்கும் வந்து நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவலா வருமா என்னன்னு செக் பண்றதுக்கு. இப்ப -1 பவர் 5 இப்படி இருக்குன்னா -1 தான் கிடைக்கும். +1 பவர் 5 அப்படின்னா +1 தான் கிடைக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஆட் நம்பர் மேல பவர்ல இருக்கும்போது இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா, இதுவே வந்து -1 பவர் 2 ஈவன் நம்பர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், -1க்கு +1 கிடைக்கும். அதே மாதிரி +1க்கும் என்ன கிடைக்கும், +1 தான் கிடைக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் நமக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன்றது சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இப்ப இது வந்து ஆட் நம்பர். அப்ப f of x1 வந்து என்னது 5 x power 5 எடுத்துக்கலாம். அப்ப x power 5 equal to f of x2 power 5 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்ப x power 5 equal to x power 5 தான் கிடைக்கும். இதை 1 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இப்படி கிடைச்சிக்கும் போது இது it is a 1-to-1 function. therefore it is 1-to-1 function. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் g of x கொடுத்திருக்காங்க. g of x வந்து x power 4 கொடுத்திருக்காங்க. இதே சேம் கண்டிஷன் தான் இதுக்கும். g of x1 power 4 equal to g of x2 power 4. இப்ப இது சேமா கிடைக்குமா அப்படின்னா நான் இங்க சொன்ன கண்டிஷன் தான். இப்ப பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா சேமா வருமா? இப்ப வந்து நான் உங்களுக்கு ஏரோ டயக்ராம் ஒன்னு போட்டு காட்டுறேன். இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 கிடைக்கும். இப்போ +1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்படி நமக்கு ஏரோ டயக்ராம்ல இப்படி வந்துச்சுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷனா இல்ல. அப்ப நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். ஒவ்வொரு டிஃபரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் y வந்து கோடொமைன் கிடைக்கணும். சரிங்களா, அப்படி இருந்தாதான் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஈவன் நம்பர்னு வந்துட்டாலே அது நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா, அப்போ x1 power 4 equal to x2 power 4 not equal to அப்படின்னு போட்டுற வேண்டியதான். சரிங்களா, அப்போ therefore it is does not 1-to-1 function அப்படின்னு எழுத வேண்டியதான். சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, f dot g கேட்டிருக்காங்க இல்லையா. f dot g வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். f dot g எப்படி எழுதலாம், f of g of x ன்னு எழுதலாம் இல்லையா.
எஃப் ஆஃப் அப்படியே வச்சுக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் இந்த எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸா கன்சிடர் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் பவர் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5 இப்படி எடுத்துக்கணும். இப்போ என்ன கிடைக்கும், இந்த பவர் வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்குவோம் இல்லையா, எக்ஸ் பவர் 20, 5 4s are 20 அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ எஃப் டாட் ஜி வந்து எக்ஸ் பவர் 20 கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ் பவர் 20 கிடைச்சதுன்னா இந்த 20ன்றது என்னது, ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னா நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தான் இல்லையா, இதே சேம் இங்க நான் ஏரோ டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கண்டிஷன் தான். இப்போ ஈவன் நம்பர்னா 2 ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுவும் என்னது, டஸ் நாட் one-to-one function. F dot G is not one-to-one function. இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.